ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து விட்டுருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டா திருப்பதியில் இருக்குது, அதாவது ஆந்திர பிரதேஷில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட்டுக்கு வேகன்சி விட்டுருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய யாருக்கும் தெரியாத ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் 16/10/2025 ஆரம்பித்து, அதாவது நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துட்றேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ஜாப் என்ன ஜாப் பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் இன்ஜினியர். இது லெவல் 10 போஸ்ட்டு, அதாவது ஒரு குரூப் ஏ போஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்இ எம்டெக்லாம் படிச்சிருக்கணும் இந்த மிஷின் டிசைனுக்கு. ஸோ வேகன்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி யூஆரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு அதே எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும். அப்புறம் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எலிஜிபிளாக இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே குரூப் பி போஸ்ட்டு. நான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ எலிஜிபிளாக இருக்கவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேரெக்டாக இப்போது சில பேர் நமக்கு பேசிக்காக எல்லாருமே முடிச்சிருப்போம்ல, அந்த டிகிரி அந்த டிப்ளமோ அதுக்கான வேலைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. அதுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். இது கொஞ்சம் நிறைய பேர் முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிச்சவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் அது பிசிஆர் யூனிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு வேகன்சி தான். அதுக்கும் அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ வந்து கெமிக்கலில் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து அதே இந்த பிசிஆர் யூனிட்லேயும் கொடுத்துருக்காங்க ஒரு வேகன்சி. அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, அவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 வேகன்சி இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாமே டிப்ளமா தான். நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, டிப்ளமோ இதெல்லாமே டிப்ளமோ கேட்டகரியில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ரெண்டுக்குமே நிறைய பேர் என்கிட்ட டெலிகிராம் குரூப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேகன்சி தான், பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு காம்படிஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதாவது விஷுவல் ஆர்ட்ஸ். அப்புறம் லைப்ரரி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஒரு வேகன்சி யூஆர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரேடியோகிராஃபர் பெரும்பாலும் யாருமே முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ முடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ டெக்னீஷியன் பி லெவல், இது வந்து லெவல் 3 போஸ்ட்டு கெமிக்கலில் கேட்டிருக்காங்க. இவங்க வந்து எஸ்எஸ்எல்சியும் அதுக்கப்புறம் அந்த ஐடிஐ இல்லைனா என்டிசி என்ஐசி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வரப்போகிற எல்லாமே நீங்கள் 10th ஐடிஐ முடிச்சிருக்கணும். அது என்னென்ன ஜாப் உங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்காங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஃபிட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இதெல்லாம் ஐடிஐயில் தான் வரும். ஸோ ஐடிஐ முடித்தவங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா காம்படிஷனுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் இதெல்லாம் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாக்யூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஐடிஐ தான் முடிச்சிருக்கணும். அப்புறம் குக்கு கொடுத்துருக்காங்க. குக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டுமே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஃபயர்மேன், இதில் எல்லாருமே எலிஜிபிளாக இருக்கிறது இந்த ஃபயர்மேன் தான். ஸோ ஃபயர்மேனுக்கு பார்த்திங்கன்னா 6 வேகன்சி இருக்குது. 6 வேகன்சிங்கிறது இந்த இதில் பார்க்கும்போது ஒரு நல்ல வேகன்சி தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். 6மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஆரில் 2 கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 1 கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, இடபிள்யூசிக்கு 1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிசிக்கல் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். பிசிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே சொல்கிறேன். அப்புறம் ரைட் வெஹிக்கிள் டிரைவர் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அப்புறம் லைட் வெஹிக்கிள் டிரைவிங் எடுத்து லைசன்ஸ் எடுத்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்புறம் நர்ஸு வந்து முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கும் காம்படிஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா செகண்டராபாத் தெலுங்கானா இன்ஸ்டியூட்லேருந்து கேட்டிருக்காங்க.
ஸோ டிராஃப்ட்ஸ்மேனுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் ஐடி முடிச்சிருக்கணும், இல்லை ஒரு அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் 10th முடிச்சுட்டு. இது டெக்னீஷியன் ஜாப். அவ்வளோதான், இதெல்லாம் தான் ஜாப்பு. உங்களுக்கு எந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்களோ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைலும் கூட கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, நான் நோட்டிஃபிகேஷன் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஜாப் நேச்சர் பற்றின இது அலோவன்ஸு, நமக்கு ஹெச்ஆர்ஏ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபயர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் சேலரி 30,000 உங்கள் கையில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கெரியர் ப்ரோக்ரஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா, பக்காவாக இருக்கா, உங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா இருக்குது. ஸோ அந்தந்த இதுக்கு என்ன வருமோ, அதாவது அந்தந்த போஸ்ட்டுக்கு என்ன வருமோ, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சயின்டிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்குது. நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அதாவது நம்ம அந்த பிஓக்யூஸ் எல்லாம். இப்போதைக்கு நான் ஃபயர்மேன் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன் கிடச்சிச்சின்னா. வேறு எந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கேன் சார், நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு பிஓக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க, நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அப்புறம் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் செலெக்ஷன் வந்து நமக்கு இதெல்லாம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நமக்கு பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன், அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுருக்கணும் போல். அதாவது அந்த ஃபயர்மேனுக்கு அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஃபயர்மேனுக்கு தானே, ஆமாம் ஃபயர்மேனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் அந்த 1:50 நாங்கள் எடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் தான் அது அந்த ஒரு இதுக்கு மட்டும் சென்னையில் தான் எக்ஸாம் இருக்கும். மீதி எல்லா போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னை, திருநெல்வேலி 2 இடத்துல இருக்குது எக்ஸாமினேஷன் சென்டர். சென்னை, திருநெல்வேலி. கேரளா ஒட்டி இருக்கிறவங்க திருவனந்தபுரத்தை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் பெங்களூர் பக்கத்தில் ஓசூர் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பெங்களூர் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சு. நீங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மட்டும்தான் உங்களுக்கு இது. ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறது ஒரே நோக்கத்துக்காக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ இது மாதிரி நிறையா ஜாப்ஸ் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ நான் கிளாஸ் இனி நம்ம சேனலில் வராதுங்கிற மாதிரி நான் டெலிகிராம் குரூப் அப்டேட் பண்ணிருப்பேன். அது ஒரு சில காரணங்களால் வராது. கிளாஸஸ் வந்து இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஆனால் இதுக்கான அப்டேட்ஸ், ஸ்ட்ராட்டஜி வீடியோ எல்லாமே வரும். ஒரு பெரிய இப்போ இதுக்கே நீங்கள் ஒரு 100 பேர் இருந்தால் கூட போதும். 100 பேர் 50 பேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போடுங்க சார் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்டிங் கூட நான் போட ரெடி தான். ஏன்னா நம்ம பண்ணுறது ஒரு 100 பேருக்கு ஒரு 50 பேருக்காச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் பேசுங்க, கமெண்ட் பாக்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன். நம்ம சேனல் அதுக்கு தான் இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி அப்டேட்ஸ் வீடியோ நிறையா வரும். அதாவது இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குங்க வீடியோஸ் நிறையா வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளோட நார்த் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உள்ளே போய் தான் அவங்க பெரிய போஸ்ட்டுக்கெலாம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன போஸ்ட்டு ஒரு சில வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்லாம் பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. கிடச்சிச்சின்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும். சரிங்களா? ஸோ இஸ்ரோலேருந்து இது மட்டும்தான் இல்லை, இன்னும் பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அங்கேயுமே கிளர்க் இருக்குது, லோயர் டிவிஷன் கிளர்க் இருக்குது, அங்கேயுமே அட்மின் ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வரும். நம்ம ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக வர்றப்போ நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா அங்கே வந்து நம்ம ஆள் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு சில சென்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க இருக்கிறதே அவங்களே ரிட்டையர்ட் ஆகி இல்லைனா அவங்க வேறு ஏதாச்சும் ஜாப் போனால் தான் அவங்களுக்கு இந்த வேக்கன்ட் ஃப்ரீ ஆகும். ஸோ அப்படிங்கப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேக்கன்சி விடுவோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் தொடர்ந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா போட போகிறேன். அடுத்த வீடியோவுமே உங்களுக்கு இருக்கும். நாளைக்கும் அடுத்த வீடியோலேயே நான் உங்களுக்கு இன்னொரு ஜாப் பற்றி சொல்வேன். எக்ஸாம் ஃபீஸை பற்றி நம்ம பேசவே இல்லை. ஸோ எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 750. சரிங்களா? அப்புறம் அவங்க அந்த SC ST உமன்ஸ்க்கு வந்து 250 ருபீஸ். சரிங்களா? மீதி எல்லாத்துக்குமே 750. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரீஃபண்ட் ஆயிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.